ஓகே. புரோகிராமுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும், புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞானத்தை நமக்கெல்லாம் அருளிய ஸ்ரீ பகவத் அவர்களுக்கு நமது நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து பிரவாகம். அப்புறம் வந்து பிரவாகம் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அப்புறம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இதெல்லாம் அதாவது 3 பீஸு. பிரவாகம், அப்புறம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இந்த 3 ஒன்று தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை இது வேற வேறையா அப்படின்னு. ஸோ அப்படின்னா அப்படின்னா பேசிக்கலாக அப்போ வந்து 3 பற்றியும் தனித்தனியாக பேசி அதை கடைசியில் வந்து இது ஒன்று தான் இல்லாட்டி ஒன்று இல்லை அப்படின்னு சேர்க்கறது தான் இப்போ இந்த மீட்டிங்கோடைய பர்பஸை. உதாரணத்துக்கு முதல்ல பிரவாகம்னா என்ன, முழுமையாக இருப்பது என்ன, அந்த மாதிரி பேசுறது பர்பஸ். அப்படி இருக்கிறதுனா எப்படி, என்ன பண்ணணும், என்ன செய்யணும். உதாரணத்துக்கு முழுமையாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன பண்ணணும், அதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதுன்னா அதுக்கு என்ன செய்யணும், அப்படி இருந்தான்னா என்ன நடக்கும், அதனால என்ன பெனிஃபிட்டு, பிரவாகம்னால என்ன பெனிஃபிட்டு, எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறத கருத்துக்களை மீட் பண்ணும் பொழுது அதுதான் ஹோல் ஐடியாவே. ஸோ வாங்க நீங்களும் நானும் பேசுவோம். பிரவாகம்னா என்ன, அதை சொல்லுங்க. கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, கருத்துக்களை நான் சொல்றேன். ஸோ மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் பிரவாகம். இந்த பிரவாகன்றது ஐயாவுடைய ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்டுங்க. இது என்ன இது மாதிரி சொல்லியிருக்காங்களா யாரும் எனக்கு தெரியல. ஆனா மற்ற இதுல இந்த முக்தி விடுதலை அப்படி சொல்லியிருக்காங்க. ஐயாவுடைய டெக்னிக்கல் வேர்டு மாதிரி பிரவாகன் இருக்கு. அருமையான வேற. பிரவாகம்னா ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு இயற்கையான ஒரு இயக்கத்துக்கு தடையில்லாம இருக்கிறது. அதாவது ஓடிக்கொண்டே இயற்கையான ஒரு இயக்கம் இருக்கு, அது பிரவாகமா இருக்குது அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதுக்கு நம்ம தடையில்லாம இருந்தா போறோம். அந்த தடையில்லாம இருக்கிறது தான் வந்து என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது பாஸ்கர்? நம்ம எண்ணங்கள் தாங்க. எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள்லாம் நமக்கு தோண்டி மறைஞ்சுக்கினே இருக்குது இல்லையா. தாமாக தோண்டி தாமாக மறைஞ்சுக்கினே இருக்குது இல்லையா. அதோடைய இயக்கத்துல நாமும் குறுக்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் தான் நம்ம ஞானமா ஐயா சொல்றாரு, நம்ம ஞானமா சொல்றோம். அந்த அந்த மாதிரி அந்த ஞானம் குறுக்கிடாத போது நாம விடுதலையில இருக்கிறோம், இந்த பிரவாகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் நினைக்கிறேன். சரி, அது ஏன் ஏன் அந்த மாதிரி அவர் அந்த பிரவாகம் அப்படிங்கிறது சொன்னாருங்கிறது கருத்து உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? அது அதாவது இன்ஃபினிட்டிவா வந்துக்கினே இருக்குதுங்க ஐயா. அதுக்கு தொடக்கமும் இல்லாம முடிவும், அதாவது தோண்டி மறைஞ்சுக்கினே இவ்வளவுதான் இல்லாம அதுவும் வந்துக்கினே இருக்குது, மறைஞ்சுக்கணும் இருக்குது. அதனால அது பிரவாகமா இருக்குது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். இன்ஃபினிட்டிவா வந்துக்கினே இருக்குது, நம்ம வாழ்நாள் ஃபுல்லாவும் வந்துக்கினே தோண்டி மறைஞ்சுக்கினே இருக்கிறதுனால அது பிரவாகம் சொல்றாரு. கரெக்ட். ஆக்சுவலா அந்த பிரவாகம்ங்கிறது ஒரு
அவர் வந்து அஹ், இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தான்னா அவருடைய பேச்சுக்கள், அவருடைய ஆடியோஸ்கள் இதெல்லாம் கவனிச்சு பார்த்தோம்னா ம், அஹ், அது ஒரு சொல் வழக்கு சுருக்கி சொல்றதுக்காக தான் அந்த பிரவாகம்ங்கிற வேர்டு யூஸ் பண்றேன். ஆக்சுவலி அது சொல்ல போனோம்னா தோன்றி மறைகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தோன்றி மறைகிறதுன்னு லென்த்தியா சொல்றதுக்கு முடியல, அதனால தான் பிரவாகம்ங்கிற வேர்டு சொல்றேன் அப்படின்னு ம், ஐயா பேசுவாங்க. அது ம், ம். கவனிச்சிருக்கீங்களா நீங்க? அதாவது நான் எண்ணம் ம், தோன்றணும் மறைஞ்சிடணும், தோன்றணும் மறையணும், தோன்றணும் ம், மறையணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம அது ஆஹா, ஒரு பிரவாகம், ஓடை அப்படிங்கிற ஒரு ம், வேர்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ஆயிடுச்சு, ஓகே. காலப்போக்கில் அது வந்து ஜனங்க மைண்டில் வந்து ஒரு ஓடை மாதிரி எண்ணங்கள் உற்பத்தி ஆயிடுச்சு. ஜனங்களும் பேசும்போது ஐயா எனக்கு வந்து எண்ணங்கள் ஓடையா போகுதியா, எண்ணங்கள் ஓடையா போகுதியா அப்படிங்கிற மாதிரி ம், ஒரு ம், மைண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் அவர் ம், ஆரம்பத்தில் பேசும்போது அவர் தோன்றணும் மறையணும், தோன்றது மறையிறது அப்படித்தான் ம், பேசியிருக்கார். ஓகே. ம், அதாவது ம், புரியுது. பிரவாகம்ங்கிறது ம், தோன்றணும் மறையணும். நீங்க அப்போ ம், தோன்றது மறையும் போது தடைப்பட்டா அது பிரச்சனை. ம், தோன்றது மறையலைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ம், ஆமா. அந்த தோ மறையிறது வந்து நாம தான் பண்றது வந்து. ஆமா, தோன்றது அது மறைஞ்சதுன்னா நீங்க ம், வந்து முக்தி நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்றார். ம், ம், அதுதான் ஓகே. பிரவாக நிலை அப்படின்ட்டு அவர் ஐயா ஐ- பிரவாக நிலைன்னு பேர் வச்சாரு. அதுக்கு முக்தி நிலை அப்படின்னு ஆர் வேற பேர் முக்தி தான் வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. மற்றவங்க எல்லாம் வச்சது முக்தி நிலை அப்படின்னு வச்சாங்க. ம், அது ஐயா பேர் கொடுத்தது பிரவாகம் அப்படின்னு கொடுத்தாங்க, ம். இல்லைங்களா? பரவாயில்ல. ஆமாங்க. அதாவது தோன்றது தோன்றது வந்து மறைஞ்சிடணும் அப்படியே. ம், ம். அந்த இப்போ தோன்றது புறத்தில் கூட மறையாம வந்து அதுக்கு உண்டான ஆட்டிட்டு போச்சுன்னா உங்களுக்கு அது ம், பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. ஆமாங்க. ஒரு அந்த எண்ணம் நிலை தோன்றுது, இல்லாம ம், நிலை தோணுனது இல்லாம என்னங்க? இந்த உலகமே உலகமே எல்லாம் நிலை இல்லாம போயின்னு இருக்குங்க. அகத்துல ரொம்ப வேகமா நடக்குது, புறத்துல கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிற மாதிரி. புறத்துலயும் எல்லாம் தோன்றது மறையுதான் மறையுது, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. ஆனா அகத்துல கணத்துக்கு கணம் மாறினே இருக்கு. ம். ம், இல்லை, எல்லாமே உங்களுக்கு அகத்துல தான் வரும். ம், ம். எல்லாமே உங்களுக்கு அகத்துல தான் வரும். என்ன, ஓ, அது வெளியே வரும்போது எதுக்காக அகத்துக்கா புறத்துக்கான்னு பிரிச்சுக்கிறது அப்புறம். ஓகே. இப்போ ஒரு எண்ணம் வருது, அது ம், புறத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு செயல் புறத்துக்கு செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது புறத்துக்கு ம், உண்டான செயல் செய்கிறது வந்து அது அது புறச் செயலுக்காக செய்கிறது. அது பண்ணித்தான் ஆகணும். உதாரணத்துக்கு காலைக்கு குளிக்க போகிறதுக்கு பக்கெட்டுக்கு தண்ணி பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ம், அது வந்து புறச் செயலுக்காக செய்ய வேண்டியது, அது வேண்டியது செயலுக்காக வேண்டிய எண்ணம். என்ன, ம், அது வேண்டிய ம், செயல். ஆறு காலையில் போய் பால் கொண்டாட வேண்டியதுக்கு எண்ணம் வருது, அது வேண்டிய செயல், வேண்டிய எண்ணம் அது. அது ம், புறச் செயலுக்கு வேண்டிய எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் வேற எண்ணம் வருது, ஒரு வருத்தமோ ஒரு பயமோ அது மாதிரி ம், வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். அது நமக்கு பிடிச்சிக்க வேண்டியதில்லை. ஆமா. அந்த எண்ணம் வர்றதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். அது வரணும் போகணும். அதான் ம், அது வந்து அகத்துல வந்துருக்கு. அந்த புறத்துல ஓ, வர்றது அதுவும் எண்ணம் தான். ம், அதான் வரும் போகும் வரும் போகும் சொல்றது. அதான் ஐயா வந்து பிரபான்றது.
அந்த வரும் போகுங்கிறத எது வேணும் எது வேணாங்கிறது பிரித்து வச்சுக்கிறது நமக்கு வேண்டிய வேலை, அவ்வளோதான். ஸோ பேசிக்கலி பிரவாகம்ங்கிறது ஆஹ், தோன்றும் மறையும், தோன்றும் மறையும்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தோன்றும் மறையும்ங்கிறதுல எது வேணுமோ எது வேணாமோங்கிறது நம்ம புத்தி வந்து சூஸ் பண்ணிக்கணும். எது வேணுமோ எது வேணாமோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகே இது பிரவாகம்ங்கிறது அதுதான். ஓகே ஓகே ஆச்சுங்களா? இதில் ஏதாவது முரண்பாடு ஆர் சரி, இது தோன்றி மறைவுனால இது என்ன பலன் இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா? தோன்றி மறையறதுனால நமக்கு என்ன பலன் கேட்குறீங்க ஐயா? ஆமாம், இப்போ ஐயா சொல்கிறாரு அந்த மாதிரியே ஒத்துக்குருவோம். ஆர் ஐயா சொல்கிற மாதிரி எனக்கு என்ன, நான் நடக்க மாட்டேன்னு வச்சுக்குவோம். ம். என்ன அது பலன்? இல்லை நான் நடக்கலைன்னா என்ன பலன் இல்லை? அந்த சில நமக்கு இன்பம் ஏற்படும் போதுங்கய்யா அத நம்ம இந்த பிரவாகம்ன்றது அந்த உண்மை புரிஞ்சிக்காம என்ன ஆகும்னாக்கா ஒரு இன்பத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இல்லை இன்பம் வந்து இன்பம் மட்டுமே தான் வரணும்னு நம்ம நினைச்சிடறோம். துன்பம் வரக்கூடாது, இல்லை போயிடணும் அப்படின்ட்டு நம்ம அந்த அனுபவங்களோட உணர்வுகளோட ஏதோ நிர்வாகம் பண்ணது கை வச்சிடுறோம் இல்லையா. ம் அதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு துன்பம் ஏற்படும். ஏன்னா முடியாத ஒரு செயலை நம்ம செய்ய போறதுனால அங்க வந்து நமக்கு பிரச்சனை உண்டாயிடுது. அங்க நம்ம மாட்டிக்கிறோம் இல்லையா. ம் அதனால நம்ம அந்த உணர்வுடைய இயக்கத்துல தலையிடக்கூடாதுன்னு போக்கு இந்த புரிதல் தேவைப்படுது. எல்லாம் தோன்றி மறைகிறது தான், எதுவுமே நம்ம தக்க வச்சுக்க முடியாது, இல்ல வேணான்னு தள்ளவும் முடியாது. ம் அது ம் தோன்றி ம் மறைஞ்சு ஆறு மாதிரி பிரவாகம் மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு இயக்கம். அது ம் வேணும்னா நீங்க ஆத்துல தண்ணி போகுது, வேணும்னா ஒரு குடம் தண்ணி மொண்டுக்கலாம், இல்லை ஒரு கிளாஸ் தண்ணி மொண்டுக்கலாம். வேணுமானா மொண்டுக்கலாம். வேணாம்னா நம்ம நம்ம வேணாம்னு கையை வைக்க தேவையில்ல, தள்ள இல்லை போயிடணும் நம்ம தள்ள தேவையில்லை. ஏன்னா அது இயல்பா ஓடிக்கொண்டே ஒரு இயக்கமா இயங்கின்னு இருக்கு. நம்ம புறத்துக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி நம்ம அந்த புறத்தை அது புறத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு மெயின் செட் ஆகிடும். ஸோ அதனால இப்போ நம்ம புறத்துல இப்போ நல்ல நீங்கள் என்ன சிறப்பா சொல்கிறீங்கன்னா, இப்போ தோன்றி மறைகிறது அப்படியே ஒருத்தர் அலோ பண்ணான்னா அவருக்கு ஒரு சப்போஸ் ஒரு வருத்தம் வருது, அந்த வருத்தத்தை அப்படியே விட்டார்னா அவருக்கு வந்து அந்த வருத்தத்தினுடைய பாரம் கம்மியாக இருக்கும். அதனால வருத்தம் இல்லாமல் இருக்காது, அதனுடைய வெயிட் கம்மியாக இருக்கும்ன்றீங்க, அவ்வளோதானே? உதாரணத்துக்கு ஆமா. ஒருத்தருக்கு வருத்தம் வந்து ஒரு 10 கேஜின்னு வச்சுக்குவோம். அவனே அவனுக்கு அவனுடைய வெயிட், அந்த வருத்தத்தினுடைய ஃபீலிங் வந்து வருத்தம் இல்லாமல் இருக்காது. அதனுடைய பாரம், அவன் தூக்குற பாரம் வந்து 1 கேஜியாக இருக்கும். இல்லாட்டி அவன் வந்து அந்த 10 கேஜி ஆனது 50 கேஜியாக கூட இருக்கலாம் அப்படின்றீங்க, அப்படித்தானே? ஆமா ஆமா அப்படித்தானே பேசுறீங்க? ஆமா ஆமாங்க ஐயா. ம் ஸோ அந்த அந்த வருத்தத்தை அவன் கண்டினியூஸாக அவன் வெளியே விடாமல் அவன் பிடிச்சிட்டு இருந்தான்னா அந்த ஒவ்வொரு மில்லிகிராமாக வர்ற வருத்தம் வந்து 50 கேஜியாக மாறிடும்ன்றீங்க, இல்லைங்களா? ஆமா ஆமா. ம் இன்னும் அந்த மன போராட்டம் வந்து ஜாஸ்தி ஆகினே இருக்குங்க ஐயா. அந்த அது மட்டும் அது போயிடணுன்ட்டு நம்ம முயற்சி பண்ணும்போது அது இன்னும் வலுப்பெறுட்டு அது கூடவே சண்டை போட்டுக்கிட்டு புற செயலில் ஈடுபட முடியாத மாதிரி கூட ஒரு சூழ்நிலை நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கணும், முரண்பட்டுக்கணும் ஆயிடுவாங்க. புற செயலில் ஈடுபட முடியாத மாதிரி ஆகி போயிடுங்க ஐயா. ஸ்டக் இப்போ ஆயிடுறோம், உள்ளவே இப்போ அகத்திலேயே இதுலேயே ஸ்டக். ஒரு ஒரு சாதாரண மனுஷன்ட்ட என்ன, நீ வந்து உன்னுடைய துயரத்தோட சண்டை போடுற, நீ அதனோட சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து அவங்களால அது ஒத்துக்க முடியலைல்ல. நான் எங்கே சண்டை போடுறேன், நான் எதுக்கு, நான் என்ன பண்ணணும் அதுக்கு, அப்படித்தானே கேட்குறாங்க.
ம். ஆமாங்க. அவனை எப்படி ஆமாங்க. புரிய வைக்கிறது? இப்ப மனுஷனுடைய இயல்பேங்க ஐயா, எதையோ ஒண்ணு செஞ்சு எதையோ ஒண்ணு மாத்துற ஆமா, மாதிரி தான் இயற்கையே அது அவனுடைய. மாதிரி தானே. நான் ஏதாவது செஞ்சா தான் எனக்கு எதாவது கிடைக்குங்கிற மாதிரி தானே நான் அவனுக்கு நினப்பு. ம். ஆமாங்க. அதனால அவன் ஏதோ ஒன்று செய்யணுன்ற மாதிரி தான் அவங்க உடைய கேள்வி எதுவும் இருக்குது. அப்ப எதை செஞ்சாலும் அங்க, ஏன்னா அது இயல்பா ஓடிக்கொண்டிருக்கிற இயக்கத்துல நம்ம எதை செஞ்சாலும் ஒரு தடையை தான் ஏற்படுத்தும். அங்க ஒரு தடையை தான் ஏற்படுத்தும். அந்த தடையை தான் நமக்கு பிரச்சனை. ஓடிக்கினே இருக்கும்போது ஓடிங்கிற கல் வெயிட் இல்லைன்னு சொல்லுவாங்க ஐயா. அது ம். மாதிரி ஓடிக்கினே இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பாரம் இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனா அது நம்ம நிறுத்தும் போது தான் அதோடைய வெயிட் நமக்கு ஃபீல் ஆயிடுது, அதிகமாயிடுது. போராட்டமும் உள்ள அதுவே பிரச்சனை அதிகமாயிடுது. மன போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது, கண்டினியூ ஆயிடுது. இந்த வாலி கதை மாதிரி அது கூட சண்டை போடும்போது தான் அது அதிக சக்தி வலு பெற்று ரெனியூவல் ஆயிட்டு நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுங்க. அதை கண்டுக்காத போது காணாம போயிடும். அதை கண்டுக்கணும், அது ஏதோ நம்ம பண்ண முயற்சி பண்ணும்போது தள்ளுறதுக்கோ இல்லை பிடிக்கிறதுக்கோ பண்ணும்போது தான் அங்க பிரச்சனை ஆயிப்படுது. அதாவது எண்ணங்கள் அந்த உணர்ச்சிகள் வந்து ஒரு செகண்டுக்கு 60 வருது. ஏன்னா ம். இப்போ கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கலாக பேசும்பொழுது 60 ம். யூனிட்டு வருது ஒரு செகண்டுக்கு, ம். இல்லைங்களா? ஸோ அது ஆமாங்க. 60 வந்து ஒரு செகண்டுக்கு வெளியே போயிடணும். ம். அது மத்தியில் கொஞ்சம் தங்க ஆரம்பிச்சுங்கன்னா ம். அது வந்து பிரச்சனை ஆகுது. அதான் வந்து இப்போ கணக்குக்கு பேசுறது இல்லையா? ம். ஆமாங்க. வந்தது மனசுக்குள்ள தங்காம வெளியே போகணும். ஆமாங்க. தோன்று தோன்றது வந்து ஒரு ஒரு செகண்டுக்கு 60 யூனிட், ம். இல்லையா? ஸோ வெளியே ஆ, போக வேண்டியது ஒரு செகண்டுக்கு அது 60. அதுவும் போயினே இருக்கணும். அதுவும் போயிட்டே இருக்கணும். அது கம்மியாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை. ம். சந்தோஷம்னா கொஞ்சம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ம். ஆமாங்க. மற்றபடி பிரச்சனைகள்னா நம்ம வந்து விரட்டணும்னு நினைக்கிறோம். ம். இங்கே தான் வர்றதே சந்தோஷம் பிரச்சனை, இல்லையா? சந்தோஷம் வச்சுக்கணும்னு நினைக்கிறது மூலம் அதை தக்க வைக்க முடியுமா ஐயா? அஹ், இப்போ ஏதோ ஒரு உணர்வை நம்ம அஹ், அது வேணான்னு ஏதோ ஒன்று பண்ணும்போது அது நிற்கும், ஸ்டாப் ஆகுதுன்னா அப்போ சந்தோஷத்தை நம்ம ஏதோ பண்ணும்போது அது நீடிக்குமா அப்படின்னு நீடிக்க இல்லை வைக்க முடியுமா? நினைக்கிறோம், முடியுமா? சந்தோஷம். நினச்சி தான் பார்க்க முடியும். அது வந்து அந்த மெமரியில் ம். அந்த இது நினச்சி நினச்சி பார்த்து தான் நினச்சி பார்த்து முடிக்க முடியும். நேற்று ம். நேற்று வந்து எனக்கு இந்த இந்த இன்சிடெண்ட் நடந்தது, அது சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னு நினச்சி அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்த்து தான் சந்தோஷத்தை அடைய முடியும். நேற்று நான் ஐயாவை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அது நினச்சி அந்த சீனை நினச்சி பார்த்து அந்த சீனை எண்ணத்தை திருப்பி கொண்டாந்து அந்த எண்ணத்தால் சந்தோஷத்தை நினச்சி பார்த்த திருப்பி கொண்டாட முடியுமே தவிர அந்த ம். சந்தோஷம் ஒரிஜினலாக வந்தது பாருங்க, அதை கொண்டாட முடியாது. ம். ஐயா, இப்போ ஐயா பாக்குற ஒரு சந்தோஷம் வருதுங்க ஐயா. ம். திரும்பவும் நானு அந்த எண்ணத்தை ரீகால் பண்ணும்போது, அதாவது அந்த எண்ணத்தை பண்ணும்போது அதுக்கேற்ற உணர்வு நமக்கு வருது. அது நல்லது தானே, நம்ம பண்ணிக்கலாம் தானே. அது வந்து இல்லை, அது அது வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்காது இல்லை. ஈக்குவலண்டா இருக்காது. ஈக்குவலண்ட்டாக பட் இருக்காது இல்லை. சந்தோஷம் இருக்குது இல்லைங்க ஐயா. இது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ரசகுல்லா சாப்பிட்றீங்க, ம். நாளைக்கு வந்து அது நினச்சி பார்க்குறீங்க, ம். அந்த டேஸ்ட் இருக்குமா உங்கள் வாயில்? ஐயா, அது பிசிக்கலி நம்ம புறத்துல தொடர்பு கொண்ட பொருளுங்க ஐயா. ஆனா இது வந்து அதே மன மாதிரி ரீதியா. அதே மாதிரி தான் இதுவும். என்ன ம். வித்தியாசம் இருக்கு? ஹம், அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனு, இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். என்ன வித்தியாசம் இருக்கு? மன ஐ ரீதியா, புலன்கள். உடல் ரீதியா,
எந்த விதமான ரியாக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தாங்க. ஆனா பிசிக்கலியா நம்ம பண்ணும்போது ஏற்படுற கெமிக்கலும் மன ரீதியா ஏற்படுற கெமிக்கலுக்கும் இதுவும் கொஞ்சம் ரெண்டு வித்தியாசம் ஒன்று இருக்கு. தான். நீங்க வந்து ஒரு தியானத்துல உட்கார்ந்து ஏன்னா ஒரு ம். பரவச நிலை அடைந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு நத்திங் பட் கெமிக்கல் ரியாக்ஷன். அதில் ஒன்றும் நீங்கள் சாப்பிட போகிறதுல ஒன்றும் இல்லை. ஒரு பரவச நிலை அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். அதுக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ம். என்ன வித்தியாசம் இருக்கு? எதுவும் இல்லைங்க. அதே மாதிரி தான். ஆஹ். சில பேர் சொல்லுவாங்க ஐயாட்ட வந்து உட்கார்ந்தான்னா எனக்கு வந்து உடம்புல எல்லாம் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு ம். சொல்றவங்க இருக்காங்க. ஆஹ். ஆஹ். அப்படி சொல்றவங்க கூட இருக்காங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டான்னா அது அது போயிடுது அப்படின்னு. ஓஹோ. அதே கேள்வி ம். ஐயாட்ட கேட்குறாங்க, என்ன உங்கள்கிட்ட வந்து பக்கத்தில் உட்காந்தா அந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்கன்னு. ஐயா சொல்லுவார், நான் ஒன்றும் பண்ணலப்பா அப்படின்றாரு. அது அவருடைய பெரிய ஒரு இது இல்லை, அது தன்னடக்கமான அவன் ஒரு. அவங்க அவங்க இண்டிவிஜுவலோடைய பாடியில் ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது எதனால் ம். நடக்குது தெரியாது. ம். ம். ஆமாங்க. அது அது வந்து அது மாதிரி ஏகப்பட்ட ஞானிகள் பக்கத்தில் வந்து ஜனங்க போகும்போது அது மாதிரி நடக்குது. ம். ஐயா ஆமாங்க. வந்து சுருக்கமாக ஒன்று சொல்லிடுவார், பாடியில் ஏதாவது நடந்தான்னா அது வந்து ம். உங்கள் பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். ஓஹோ. ஒரே அடியில் சொல்லிடுவார், உங்கள் பாடியில் அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், அவ்வளோதான். எந்த எந்த ஒரு பாடி அனுபவங்கள் நடந்தாலும் ம். அது வந்து அனுபவம் வந்து அஹ், வரும், போயிடும். அதுக்கு மதிப்பு வெயிட்டேஜ் அவ்வளோவா ஐயா கொடுக்கறது இல்லை. எந்த விதமான அனுபவம் ஆனாலும். அதான் ஒரு லேடி கூட அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த போன ஜென்மத்தில் நான் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் சீடையா இருந்ததா நான் அனுபவிக்கிறேன், ஃபீலிங் வருது அப்படின்னு கூட. அதை வந்து ஐயா சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த இது வந்தாலும் சரி, ஒரு கோபம் வந்தாலும் சரி, அந்த அனுபவத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் ஒன்றுமே வித்தியாசம் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் ம். அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்ன ஸோ ம். ஸோ ஃபார் அஸ் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கன்சர்ன், வரும், போகும். ஓஹோ. ஸோ அதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம். ம். அதான் அதுவும் இன்னொன்னு ஒரு. பிரவாகத்தில் தான் போயிடுது. ஏன்னா ஐயாவை பொறுத்த மட்டும் பிரவாகம்னு வச்ச உடனே தோன்றுறது மறையுது, அவ்வளோதான். நல்ல பாயிண்டாக ஓகே. பிடிச்சுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ பிரவாகத்தில் தான் போயிடுது. அந்த நான்கிறவனும் அங்கே ஓடிடுறான். ம். ம். வெறும் எண்ணம் மட்டும், அதாவது வெறும் இது கூட கிடையாது. அதாவது எண்ணம் உணர்ச்சி மட்டும் கிடையாது, நானும் சேர்ந்து போயிடுறான். அதுவும் வேறு முக்கியமான பாயிண்ட் அது. ஆமா ஆமா. நானும் சேர்ந்து போகும்போது தான் அந்த நிம்மதியான வாழ்க்கை வருது. அந்த பிரவாகம்ங்கிற வேர்டில் நானும் இருக்கான். பிரவாகியா இருக்கா. ஆமாம், நானோட போனால் தான் அங்கே வந்து முக்தி வந்து முழுமையான ஒரு. நிம்மதியான வாழ்க்கை இருக்கு அங்கே. ம். ஆமா ஆமாங்க. முக்கியமாக அங்கே வந்து நான் தான் போகணும் எண்ணமோட. அந்த நான் ம். போகும்போது தான் நான்கிறது யாருமே உள்ள இல்லை, நம்பர் ஒன். அந்த ம். நான் ம். வந்து ஒவ்வொரு எண்ணத்தோட ஒரு நான் இருக்காங்கிறதையும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு ம். எண்ணத்தோட அந்த நானும் வெளியே போயிட்டு இருக்காங்கிறது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைக்கு அவன் புரிஞ்சுக்கிட்டு வந்ததுன்னா வச்சுக்கோங்க, அது வந்து அவனுக்கு அந்த பிரச்சனைகள் மாறும். உண்மைதான். அதான் அந்த தோன்றி மறையக்கூடியது ஆர் பிரவாக நிலை.
அப்படிங்கிறது பூர்த்தி அடையும். அதாவது இப்போ இந்த புரிதலானது பூர்த்தி அடையும். ஓ ஸோ இதுதான் வந்து சரி. வந்து ஐயா வந்து அந்த அந்த பிரவாகம்ங்கிற ஒரு வேர்டில் போட்டிருக்காரு. அந்த தோன்றி மறைகிறது, எது வந்தாலும் தோன்றி மறைகிறது. இந்த அந்த ஹோல் கான்செப்டை வந்து அந்த பிரவாகம்ங்கிற ஒரு வேர்டில் போட்டு பண்டில் பட்டி கட்டி வச்சுட்டாரு. ஓகே ஓகே. ஒரு அருமையான விளக்கம். சிறப்புங்க. வேற என்ன கவர் பண்ணலாம் இதுல? முக்கியமா இந்த இது ஒன்று சொல்லிட்டீங்க ஐயா, நானும் பிரவாகமா இருக்கு, அதுதான் ஆமா, நானும் முக்கியமான கவர் கருத்து. ஆயிருது. நான் இது எண்ணங்கள் மாத்திரம் இல்லை, எண்ணங்கள், உணர்ச்சிகள், நானும் சேர்ந்து போயிடுது. முக்கியமா நானு, ஆமாங்க. ஏன்னா முக்கியமா அந்த நானு. எண்ணத்தின் மூலம் தான் அனுபவம் உற்பத்தி ஆகிறாங்க. அனுபவத்தின் மூலமா தான் அனுபவிப்பேன்னு வருது. அனுபவம் வரும்போது அனுபவிப்புன்னா அது கூட காணாம போயிடலாம். அது ஆமா கூட தோன்றி அது கூடவே மறையிடும். ஆமா நான் நிரந்தரமான ஒரு நான் இல்லை. நான் இருக்குது, ஆமா, நான் தொடர்ந்து இருக்கு. ஆனா நிரந்தரமான ஒரே நான் இல்லை. கிடையாது. ஆத்துல தண்ணி இருக்கு, ஆனா நிரந்தரமான தண்ணி இல்லை. அதாவது கிடையாது. ஓடிக்கொண்டே இருக்கின்ற தண்ணி இருக்கு. அது மாதிரியா இருக்கு. சிறப்பு. சரி, இப்போ நான் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லிங்க் எடுத்துக்குவோம். நானே சரிங்க. ம். சரி. சரி. இதான் இம்பார்ட்டன்ட், இல்லாட்டி இப்போ நம்ம செகண்ட் தி ரெஸ்ட் ஆஃப் த போர்ஷன் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, தினேஷ்குமாரா? மைக் ஆன் பண்ணல. மைக்கே ஆன் பண்ணு. சரி, அவர் வரட்டும். இப்போ முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்ன, அப்புறம் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இப்போ அதுக்கும் பிரவாகத்துக்கும் என்ன சம்மந்தம்? முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இப்போ முழுமையாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா அது என்ன? அது இப்போ வந்து பிரவாகம் வந்து நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பேசுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம். பிரவாகம் வந்து இயற்கையிலே உள்ளது. நீங்க வந்து முயற்சி செய்ய தேவையில்லை. இயற்கையிலே உள்ளது, எல்லாருக்கும் பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடியது. முக்தியானது இயற்கையிலே உள்ளது. உங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே இருக்கு. முயற்சி பண்ணி அடையக்கூடிய சமாச்சாரம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து தான் அடிச்சு உடைச்சு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம தான் பெரிய தடையா நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் முக்கியம். அது வந்து இம்பார்ட்டண்டா அது உடைக்காம இருந்துட்டோம். ஆமா. இன்னொருத்தர் வந்திருக்காருப்பா. வந்திருக்காரு. ஐபோன் யாரு? உங்க பேரு கிருஷ்ணாவங்களா? இல்லை சார், என் பேர் சக்திவேல், சென்னை வில்லிவாக்கம். ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு உண்டான டாபிக் தெரியுமா உங்களுக்கு? படிச்சேன் சார். சரி,
ஒரு செஷன் முடிஞ்சிருது. உங்க கருத்துக்களை பரவாயில்ல ஏதாவது சொல்ல முடியுமா? சார். நீங்க தலைப்பு வச்சு பாக்குறப்ப ஏத்துக்கிட்டு தான் சார் எல்லாத்துக்கும் இயற்கை இல்ல உங்களால முரண்பட்டு நிக்கு எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு உண்டான கருத்துக்களை சொல்லுங்க. பிரபாகம். சார். அது அது ஏற்றுக்கொள்வதுதான் பிரவாகம், அவ்வளவுதான். அதுதான் இயற்கை. சரி அதுல முரண்படுறப்பதான் எல்லாமே பிரச்சனை வருதுன்றது புரியுது. சரி நம்மால மாத்த முடியாதுன்றத ஏத்துக்க வேண்டியதுதான். சரி ம். செயல்ல இருந்தா செயல் பண்ணலாம், நம்ம செயல் இல்லாததை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் என்னோட கருத்து. சரி. தினேஷ்குமார், நீங்க அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுடைய எங்க இருந்து பேசுறீங்க? தினேஷ்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? தினேஷ்குமார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சரி. சார் வணக்கம் சார். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க தினேஷ்குமார்? திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன் சார். எங்க இருந்து? திருநெல்வேலி. ஓ, எக்ஸலண்ட். ஆமா சார். நீங்க சாருக்கு பையன். ஐயாவுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? சரி, இந்த தலைப்பை பத்தி ஏதாவது நீங்க கருத்துக்களை சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார், நான் ஒன்றும் பேசல. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, நல்லது நல்லது நல்லது. இப்போ நம்ம தலைப்பில் பிரவாகம்ங்கிறத பற்றி இப்போ இவ்வளவு நேரத்துக்கு பேசணும். இப்போ முழுமையாக ஏற்றுக்கொள்வது, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. இப்போ முழுமையாக ஏற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன? முழுமையாக ஏற்றுக்கொள்வதுன்னா எப்படி, என்ன பண்ணணும்? முழுமையா ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது இல்லையா, இப்ப நமக்கு ஏற்படுற எந்த உணர்வோ இல்லை அனுபவங்களோ எதையுமே நாம பிடிக்காமவும் தள்ளாமும் இருக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்க. அத இருக்கணும்னு பிடிக்கூடாது, மாணவனும் தள்ளாம இருந்தாவே நம்ம அதை ஏற்றுக்கிற மாதிரி. ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது இப்போ ஏதோ ஒரு கோபம் வருது, கோபத்தை ஏத்துக்குங்க அப்படின்னாக்கா கோபத்தை கையில் எடுத்துக்கின்னு நம்ம சண்டை போடு, இல்லை நம்ம கூட திட்டு, இல்லை சண்டை போடு அப்படின்ற மீனிங் இல்லை. ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது அந்த கோபத்தை பிடிக்காமலும் இருக்கிறது, இல்லை அந்த கோபம் வரக்கூடாதுன்னு தள்ளாம இருக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல். அங்கீகாரம் பண்றது வேறங்கய்யா, ஆக்செப்ட் பண்றது வேற. அங்கீகாரம் பண்றது தான் கோபத்தை கையில் எடுத்துக்கின்னு அவங்க எதிரி கூட சண்டை போடுறது அங்கீகாரம் கோபத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறது. ஆமா. ஆனா ஆக்செப்ட் பண்றது எப்படின்னாக்கா அந்த கோபம் அது நமக்குள்ள இந்த சூழ்நிலைக்கு நம்மளுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி வருது, அதை நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தான் ஏற்றுக்கொள்ளுது. ஓகே, ஒரு நல்ல பாயிண்டா சொன்னீங்க. இயல்புக்கேற்றவாறு நமக்கு உணர்ச்சிகள் வருது, இயல்பு அண்ட் சூழ்நிலைக்கேற்றவாறு நமக்கு உணர்ச்சிகள் வருதுன்னு சொன்னீங்க. நல்ல பாயிண்ட், கரெக்ட். வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அறிவு தான் குறுக்கிடுது, கரெக்டா? ஆமா ஆமா. இப்போ அறிவு என்ன பண்ணணும்ன்றீங்க? அறிவு சும்மா இருக்கணும் ஐயா. அங்க அதை கையில் எடுக்காம இருக்கணும். அது தோன்றி மறையதுக்கு அனுமதிக்கணும். அனுமதினா பர்மிஷன் கொடுக்கணும்னு இது ஒரு வேலையா இல்லை. அத கம்முன்னு இருந்தாவே அது தோன்றி அது மறைஞ்சிடும். இல்லை புறத்துக்கு அது தேவையான கையில அறிவு எடுத்துக்கலாம், தேவை இல்லைன்னா அது முழுமையா அதை ஆக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் சரணாகதி. யார் ஏத்துக்கிறா? அங்க ஏத்துக்கிறது அங்க ரெண்டே விஷயம் தான் இருக்குதுங்க ஐயா. ஒண்ணு உணர்வு பகுதி, ஒண்ணு அறிவு பகுதி, ரெண்டு தான் இருக்குது. இந்த உணர்வு பகுதி இயற்கையான ஒரு இயக்கம். அந்த இயற்கையான இயக்கத்தை இன்னொரு பகுதியான அறிவு பகுதி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு போவோம். உணர்வு வந்துருச்சு, சரி, ஒரு கோபமோ ஒரு பயமோ ஒரு வருத்தமோன்னு வச்சுக்கோ, என்ன
வந்தாச்சு ம் வந்தாச்சு. ம் ஆ யாரு ஒத்துக்கிறா? அங்க யாரு அறிவு அறிவு தாங்க ஏன் அறிவுன்ற நாமன்னு சொல்றது நம்ம அறிவு தான் நம்ம சொல்றோம். அத அந்த அறிவை அக்செப்ட் பண்ணிக்கணும். நாம அக்செப்ட் பண்ணிக்கணும், ஏத்துக்கணும் அதை. அந்த இப்ப நாமன்னு சொல்றது அறிவு தான் சொல்றோம். நாம அந்த உணர்வு பிடிக்கலன்னு சொல்றது நம்ம அறிவுக்கு அது பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏதோ ஒரு உணர்வு பிடிக்குதுன்னா நம்ம அறிவுக்கு பிடிக்குது. ஏன்னா அறிவுல தான் விருப்பு வெறுப்பு, பிடிச்சது பிடிக்காது, நல்லது கெட்டது எல்லா எருமைகளும் நம்ம அறிவுல தான் இருக்கு. நம்ம இந்த அறிவு தான் வந்து இந்த பகுத்தறிவு தான் வெளியில நல்லது கெட்டது இருக்குது, பிடிச்சது பிடிக்காது இருக்குது, உயர்ந்தது தாழ்ந்தது, அது எல்லாம் இருக்குது, அதெல்லாம் தேவைதான். ஆனா அந்த 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 பகுத்தறிஞ்ச புறத்தல் பகுத்தறிஞ்ச அறிவு உணர்வு விஷயத்திலையும் இது பிடிச்சது இது பிடிக்காது, இது வசதி இது மட்டம், இது கூடாது இது அப்படின்னு இது வந்து உள்ளே பகுத்து பார்த்து அந்த உணர்வை சில உணர்வுகளை வேணும்னு பிடிக்குது, சில உணர்வை வேண்டான்னு தள்ளுது. அந்த மாதிரி பிடிச்சு தள்ளுறது தான் அந்த அறிவு அங்க செயல்படுற. அதுதான் பண்ணு அறிவு தான் பண்ணுது. அந்த அறிவு அங்க சும்மா இருக்கணும். அதை தள்ளவும் தள்ளக்கூடாது, பிடிக்கவும் கூடாது. அப்படி இருக்கும்போது தான் அது அங்க அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளுதல்ன்றது, முழுமையான ஏற்றுக்கொள்ளுதல் அங்கதான் நடக்குது. இதை அங்க இப்படி அந்த விருப்பு. பார்க்கலாமா? இதை எப்படி பார்க்கலாமா? நீங்க சொல்றது கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து எல்லாமே ஒரு எண்ணங்கள் வடிவாத்தான் நடக்குது. நீங்க சொல்றதெல்லாம் எண்ணங்கள் வடிவாத்தான் நடக்குது. ஒரு கோபமோ ஆமா. ஒரு பயமோ ஒரு வருத்தமோ என்ன வந்தாலும் சரி, ஒரு என்ன வந்தாலும் சரி, எண்ணங்கள் வடிவாத்தான் நடக்குது. கோபப்படுறான் என்ன ஆமா. வந்தாலும் சரி. கோபம் வந்தா ஒரு கோபக்காரன் இருக்கான், கோபம் இருக்கு, ஒரு கோபக்காரன் இருக்கான். வருத்தம் இருந்தா ஒரு வருத்தம் இருக்கான். ஒரு எண்ணம் இருந்தா எண்ணக்கு என்ன கரஸ்பாண்டிங் எண்ணக்காரன் இருக்கான். ஆசை இருந்தா ஆசைப்பட்டவன் இருக்கான். கரெக்டா? ஸோ ஆமா. எவ்ரி டைம் அங்கே ஒரு நான் இருக்கான். இப்போ இந்த நான், இப்போ நீங்கள் சொல்றதை பார்த்தானா இந்த நான் ப்ராப்பராக டிசைட் பண்ணாதான் அந்த வேலை வந்து ப்ராப்பராக நடக்கும்ன்றீங்க. ஆமாங்க ஐயா. அப்படியா? அந்த ஸோ அந்த அறிவானது அந்த நானுக்கு கரெக்டான டெசிஷன் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் கம்மின்றீங்க. அவன் இன்னொன்னு ஐயா, அந்த நான் வந்து இப்ப கோபத்தாலதான் கோபப்படுபவன் உருவாகிறான். கரெக்ட். அப்போ அவன் கோபப்படுபவன் கோபத்தை தள்ளணும்னு நினைக்கிறது, தன்னையே தள்ளணும்னு நினைக்கிறது. நானே இருக்கக்கூடாது. கோபத்தினால்தான் அவன் உருவாக்கியிருக்கான். அந்த கரெக்ட். கோபத்தால நிஜத்தினால்தான் நான் நேர் உருவாக்கி வந்திருக்கான். கரெக்ட். அந்த அவன் கோபத்துக்கு வந்து அந்த கோபம் நானு. வேணான்னு தள்ளு. சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க வேணான்னு சொல்லுங்க. தள்ளும் போது, கோபத்தை வேணான்னு தள்ளும் போது என்ன ஆகுனாக்கா, அவன் தன்னையே வேணாம் தானே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒப்பாகும். அப்போ ஒன்னா அங்க தன்னையே தள்ள முடியாதுங்களா ஐயா? நம்மளையே நம்ம தூக்க முடியாது, அது மாதிரி தன்னையே தள்ள முடியாது. அதனால அங்க வந்து ஒரு முரண் ஏற்படுது. அங்கதான் நமக்கு சிக்கலே ஆரம்பிக்குது, மனப்போராட்டம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் இது. இன்னொன்று விஷயம் வந்து எல்லா உணர்வுகளும் தோன்றி மறந்து பின்னுதான் நம்ம உணர்தலுக்கே வருது. அந்த உணர்தலுக்கு முடிந்த ஒரு நிகழ்ச்சியை நாம திருப்பியும் அதை ரெனியூவல் பண்றோம். நாம தான் ரெனியூவல் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிடுறோம். அதை பண்ணும்போது அதனால்தான் நமக்கு சிக்கலே கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இப்போ இந்த முழுமையாக ஏற்றுக்கொள்வது, ஏதாவது வந்த உணர்ச்சிகளை, தேவையற்ற உணர்ச்சிகளை, இப்போ ஏதாவது நம்ம வேலைக்கு போகணும், அந்த வேலைக்கு போக வேண்டிய இதை வந்து அந்த நான் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டு செய்வான். அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு நான் வேண்டி இருக்கு என்ன, ஆமா ஆமா. அந்த பொறுப்புக்கு அந்த நான் வேண்டி இருக்கு. தேவையற்ற இதை வந்து அந்த நான் வந்து எடுக்காம விட்டுறணும். இல்லையா? ஆமா ஆமா. இல்லைங்களா? ஆமா. அதான் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அங்க சண்டை போடக்கூடாது, எனக்கு இது வரக்கூடாது. அதுதான் சொல்ல வர்றீங்களா? ஆமாங்க. அங்கே வரக்கூடிய நானானது தேவையில்லாம அந்த உணர்ச்சியோட சண்டை போடக்கூடாது.
ஆமா. எனக்கு இது வரக்கூடாது, இது வர்றது தப்பு, ம். அது எப்படி வர முடியும் அப்படின்னு ஆமா. அந்த உணர்ச்சியோட சண்டை போட்டாச்சுன்னா அது அங்க பிரச்சனை கிரியேட் ஆயிடுது. பிரச்சனை ஆயிடும். அது அந்த பிரவாகத்தோட முட்டுக்கட்டையா போடும், ம். இல்லைங்களா? ஆமா. ஃபர்ஸ்ட் ஆமாங்க. லைனோட சண்டை போடுதுன்னு அர்த்தம். ம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஆமா. செகண்ட் லைனுக்கு மேட்ச் ஆகாது, ம். முழுமை பெறாது. ஸோ நீங்க ஆமாங்க. சொன்ன மாதிரி இந்த அறிவு இந்த நானுக்கு வாத்தியார் மாதிரி இருக்கும், ம். இல்லைங்களா? ம். ஆமா ஆமாங்க. சரி, அடுத்த லைனுக்கு பார்ப்போம். அடுத்த லைன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது. ம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? விருப்பு வெறுப்பு இல்லாம இருந்தா ஏற்றுக்கொள்ளுதல் நிகழ முடியுங்க ஐயா. விருப்பு வெறுப்பு இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுதல் தானே நிகழ்ந்துடும். அந்த விருப்பு வெறுப்பு தான் ஏற்றுக்கொள்ளுதலுக்கு தடையா இருக்குது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாமனால தான் பிரவாகமும் தடையா போகுது. அந்த விருப்பு வெறுப்பு ஆக்சுவலி அது உணர்வுன்னு சொல்ல முடியாது, அறிவினுடைய ஒரு செயல். விருப்பு வெறுப்புன்றது அறிவினுடைய ஒரு செயல். ஏதோ ஒண்ணு விரும்புது, ஏதோ ஒண்ணு வெறுக்குது. அதுக்கு காரணம் அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இன்பில்டா சில இயல்புகள் இருக்கிறதுனால அந்த இயல்புக்கு பிடிச்ச நிகழ்ச்சியோ பொருளோ நபரோ அது விரும்புது. அந்த இயல்புக்கு முரணான சில நபரோ பொருளோ இதோ வெறுக்குது. அப்போ அந்த விருப்பு வெறுப்பு சூஸ் பண்றதுனால அங்க என்னன்னாக்கா தேர்வு இருந்தாவே அகத்துல நமக்கு பிரச்சனை ஆயிடுங்க. தேர்வு இருக்கக்கூடாது அகத்துல, உணர்வுல தேர்வே இருக்கக்கூடாது. அந்த விருப்பம் இருக்கக்கூடாது. விருப்பத்தையும் தேர்வு பண்ணக்கூடாது. வெறுப்புன்றது அகத்துல எந்த உணர்வு விஷயத்திலும் நம்ம தேர்வு பண்ணக்கூடாது. இந்த வெறுத்தாலும் தேர்வு தான், விரும்பினாலும் தேர்வு தான். அந்த தேர்வு இருக்கக்கூடாது. அகத்துல உணர்வுல தேடுதலும் இருக்கக்கூடாது, தேவையும் இருக்கக்கூடாது. தேவை அது தேடுதல் இயல்புல பொறுத்த மட்டும் நம்மகிட்ட என்ன இருக்குன்னு தெரியாது. அது என்னமோ ஒரு குப்பை வெளியே கொட்டிடும், இல்லைங்களா? இயல்புல இருந்து ஏதோ ஒரு குப்பை இருக்குன்னா குப்பை கொட்டிடும். ஏதோ ஒரு பொறாமையோ இல்லாட்டி ஒரு கோபமோ ஒரு பயமோ ஏதோ ஒன்று கொட்டிடும். ஆனா விருப்பு வெறுப்புங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற அறிவில் இல்லையா, இல்லைங்களா? நம்மளால டெவலப் பண்ணக்கூடியது. இந்த லாஸ்ட் 2 லைன் நம்மளால் நம்ம கையில் இருக்கு. நம்மளால் டெவலப் பண்ணக்கூடிய இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன் பிரவாகம்ங்கிறது இயற்கையிலே இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 2 லைன் நம்மளால் டெவலப் பண்ணக்கூடியது, நம்மளால் முயற்சி செஞ்சு வரக்கூடியது. ஆச்சுங்களா? செயல்ன்றீங்களா? செயல். ஆமா, நம்மளால் அறிவார நம்மளால தானே டெவலப் பண்றோம். ஆனாங்கய்யா, இந்த விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு நிலைய கூட விரும்புறது கூட பிரவாகத்துக்கு தடையாதானுங்க ஐயா. அவன் யாழ்ப்பாணம் இல்ல, இப்போ விருப்பு வெறுப்பு இல்லாம நீங்க உங்க அறிவை டெவலப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். உங்க அறிவு விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டாந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா அங்க இருந்து வர்றது அப்படியே போயிடும்ல. சரிங்க ஐயா. இந்த விருப்பு வெறுப்பு அற்ற நிலைய விரும்புறது அது பிரவாகத்துக்கு தடை தானங்க ஐயா? விருப்பு வெறுப்பு அற்ற நிலை என்ன ஆகும்னா கேட்டே இல்ல. விருப்பம் வெறுப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இருந்து அங்க இருந்து என்ன வருதோ, ஏதாவது ஒரு கேட் இருந்தா தானே என்ன வருதோ குப்பை அப்படியே வெளியே போயிரும்ல. நல்லதும் சரி கெட்டதும் சரி, ஒரு கேட்டு இல்லை அப்படியே போயிடும்.
அப்படித்தானே? ஆமாங்க. அதான் விருப்பு வெறுப்பற்ற நிலையை விரும்பி அடைய முடியாது. அது கூட நம்ம கையில இல்லை அப்படின்னு சொல்ல வரேங்க ஐயா. இல்ல இல்ல, விருப்பு அது அது வெறுப்பற்ற அது வந்து வெறுப்பு வெறுப்பற்ற நிலை வந்து முயற்சியில தான் அடையிறதுன்னு அதான் சொல்ல வரேன். ம். அது நம்ம முயற்சின்னாங்க ஐயா. அப்போ முயற்சி பண்ணும்போது அதை நம்ம லைக் பண்றோம். லைக் பண்றது தான் அர்த்தம். ஏதோ ஒரு முயற்சின்னா எதையோ அடையறதுக்காக தான் முயற்சி பண்றோம். அடையறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது பிரவாகத்துக்கு தடையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விருப்ப வெறுப்பற்ற நிலையை நம்ம முயற்சித்து அடையறோம்னாக்கா அப்ப அந்த விருப்பற்ற நிலையை நம்ம விரும்புறோம்னு அர்த்தம். அப்ப விரும்பும் போது அது பிரவாகத்துக்கு தடையா தானே இருக்கும். அது கூட இல்லாம இருக்கணும். இல்ல இது இல்ல, விருப்ப விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பது வந்து இது வந்து ம், அறிவு சம்பந்தப்பட்டது. கரெக்டுங்களா? ம், மொமெண்ட் அறிவு சம்பந்தப்பட்டன்னு வரும் பொழுது அது ம், வந்து நான் உங்க உங்க முயற்சி கையில் இருக்கு, கையில இருக்குல்ல. ம், விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதுன்னா உங்க அறிவு ம். சம்பந்தப்பட்டது. அறிவு ஆ, சம்பந்தப்பட்டதுன்னா நீங்க உங்களுடைய அறிவை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி விருப்பு வெறுப்பு இல்லாம இருக்கீங்க. இப்போ வந்து ம், அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, வேற என்ன? ம், உங்க புரிதல் மூலமா, புரிதல் எப்படி வருது? உங்களை ம், கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு நீங்க செல்ஃப் என்கொயரி பண்ணி அந்த புரிதலுக்கு ம், வர்றீங்க. அதே ம், மாதிரி தான் இதுவும். ம், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ம், விருப்பு வெறுப்புக்கும் புரிதலுக்கும் வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை. ம். ஆமா ஆமா. இல்லைங்களா? சரிதாங்க ஐயா. ம், ம். செல்ஃப் ஆமாங்க. என்கொயரிங்கிற ஐயாவை இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. வெறுப்பு வெறுப்புங்கிறது ஒரு அதுல வந்து ஒரு குட்டி வேடு. ம். சரி சரி. ஸோ முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்றாலும் சரி, விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தாலும் சரி, அது வந்து அதனுடைய அதெல்லாம் இருந்தானா இந்த ரிசல்ட் வந்து பிரவாகம், அதாவது தோன்றி மறைதல் ஆர் முக்தி அடை. ஆஹ் இந்த ஏற்றுக்கொள்ளுதல், இந்த விருப்ப வெறுப்பின்மை இது பிரவாகமா இருக்கக்கூடிய விளைவு விளைவு கிடையாது, செயல்ன்றீங்க. இல்ல அது இதெல்லாம் இருந்தானா அது வந்து ம், ரிசல்ட் கிடைக்கும். ம். ரிசல்ட் கிடைக்கும். அதாவது ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்க. தெரியுது இல்லையா? தெரியுது தெரியுதுங்க. அதாவது கேள்வின்னா எல்லாம் ஒன்றா அப்படின்னு. ம், எல்லாம் ஒன்று இல்லை. ம், ஃபர்ஸ்ட் ரோ வந்து இயற்கையிலே இருப்பது. நம்பர் 2 அண்ட் 3 லைன் வந்து நம்மளா டெவலப் பண்ணிக்கிறது. இது நல்லா டெவலப் பண்ணியாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கலா அட்டைன் ஆகுது. ம். இது ரெண்டு. ஓஹோ. இது வந்து பஸ் ஸ்டாண்டு ஆ, அங்க இருக்கிறது. இது பஸ்ஸுங்க அங்க போய் ஓ, சேருங்க. ஓஹோ. ஆஹ் கரெக்ட் இல்லையா? பிரவாகமா பிரவாகமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளுதலும் விருப்பேற்பு இல்லாமலும் தானே நம்மள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு கரெக்ட் கேக்குறேன். கரெக்ட் கரெக்ட். ஆமா, அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஆயிடும். ம்ஹும். ஓகே ஓகே. அதான் சக்தி இது விலகி ஆட்டோமேட்டிக்கா ஒரே லைன்ல சொல்லிட்டாரு. அதெல்லாம் நான் இருந்தா தான் அது ஆகும்ட்டு ஒரே லைன்ல சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. அதான் ம். அதான். ம்.
ஐயாவுடைய புரிதலை நம்ம புரிஞ்சுக்கினாக்கா இந்த ம் ஏற்றுக்கொள்ளுதலும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பதும் புரிதலுடைய விளைவுகள் அப்படிதானே ஐயா? ஆ புரிதலுடைய விளைவுகள் அதெல்லாம் வந்துடும். கரெக்ட். புரிதல் புரிதல் எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரவாகம் இருக்கும். பிரவாகம் இருந்தால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதெல்லாம் ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி. ஐயா இது இல்லாத இன்னொரு டாபிக்ல இன்னொரு டவுட்டுங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ சூக்கும உடல் பிரிச்சு போகும்போது ஐயா சொல்றாரு இல்லைங்க ஐயா, இது மாதிரி அவங்களால பார்க்க முடியும் கேட்க முடியும், ஆமா. ஆனா இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஆமா சொல்றாங்க ஆமா. ஐயா. இப்போ நம்ம பார்த்தல்ன்ற ஒரு நிகழ்ச்சியா ஐயா, இப்போ பொருள் வந்து என்னுடைய ஸ்தூலமான கண்ணுல உள்ள போய் பிரதிபலிக்கப்பட்டு தான் நான் உணர முடியும். அப்படின்னு அப்படி அந்த ஸ்தூலமான ஒரு கண்ணு இது இருந்தா தானே பார்க்க முடியும். ஸ்தூலமான ஒரு காதுல ஒரு செவி பறையில போய் பட்டு அதுதான் ரெகனைஸ் அந்த சூக் மாடல்ல அதை ஆராய்ச்சி பண்ணி அது டிசைட் பண்ணுது. அப்படின்னும் போது வெளியில பாடி விட்டு சூக்குமம் வெளியே வந்தாச்சுன்னா அதுக்கு அங்க பிரதிபலிப்பும் இல்லை, எந்த கண்ணுல பிரதிபலிப்பு காதுல பிரதிபலிப்பு எல்லாம் தனியா இருக்கும்போது அதுக்கு எப்படிங்க ஐயா கிடைக்கும்? இல்லை அது இப்போ வந்து இப்போ நீங்க நம்ம பார்க்குறோம்ல, இது பிசிக்கல் கண்ணு. என்ன அதுக்கு பின்னாடி வந்து ஒரு நம்ம பாடிக்கு இன்னொரு அது பிரதிபலிக்கிறதுக்கு உடலுக்கு அந்த சரீரம் சொல்றோம்ல, வேறிய சரீரத்துக்கு, அதாவது பிசிக்கல் பாடி அப்புறம் சூட்சும பாடி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த பாடிக்கு ஒரு கண் இருக்கணும்ல. அது இருக்குங்க. இது ரெண்டும் சேர்ந்தாதானுங்க அங்க ஒரு ஒரு பார்த்தல்ன்ற ஒரு முழுமை வந்து எப்ப கிடைக்கும்னா இந்த சூக்கமும் ஸ்தூலமும் கலந்தாதானே ஒரு அதுக்கு நம்ம பொருளை பார்க்கறதோ கேட்கறதோ சுவைக்கிறதோ எது ஒன்றும் அங்க அந்த உணர்வு கம்ப்ளீட் ஆகும். நம்ம இது ரெண்டும் பிரிஞ்சாச்சுன்னா உடலை விட்டு மனம் பிரிஞ்சாச்சு. மனம் பிரிஞ்சிட்ட பிறகு எப்படி ஒரு பொருளை பார்க்க முடியும்? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவரு, அதனால வேலை செய்ய முடியாத தவிர ஒன்வே மாதிரி பண்ண முடியும். அதாவது அதுக்கு காஃபி இருக்கிறதுக்கு பார்க்க முடியும், ஆனா குடிக்க முடியாது அப்படின்ற. அனுபவிக்க முடியாது, அனுபவிக்க வேணும்னா உடல் வேணும் அப்படின்ற. அப்ப காப்பி சொல்ற விஷயம் ஏன்னா காப்பி நாக்கில் படணும், நாக்குல அதனால பட்டு நாக்கு இல்லை, ஆனா சூலமான நாக்கு இல்லை. அதனால அதே மாதிரி கண்ணு கூட தானுங்க, கண்ணு கூட அது பாக்குறது கண்ணுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பார்வை தானே, காதுக்கு வந்து கேட்கறதுக்கு அந்த அந்த புலன் தானே. அந்த புலன் வந்துக்கு கரஸ்பாண்டிங் போர்ஷன், ஒரு அதுக்கு இன்சைடு ஒரு புலன் கரஸ்பாண்டிங் புலன் இன்சைடு இருக்கு. அதே மாதிரி கண்ணுக்கு பார்வைக்கு ஒரு புலன் இன்சைடு இருக்கு. அது மாதிரி ஒரு கரஸ்பாண்டிங் போர்ஷன் ஒன்று இருக்கு. அப்போ ஸ்தூலமான மனதுக்கு நாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நாக்கு அந்த மாதிரி எடுக்க முடியாது. அது வந்து நாக்குக்கு வந்து உங்களுக்கு பாடி வேணும், பாடி இருந்தால் தான் முடியும், ஃபிசிக்கலாக வேணும்ல. அதே மாதிரி தானுங்க கண்ணும் காதும். இல்லை கண்ணு வந்து ஃபிசிக்கலாக பார்க்குறீங்க அவங்க வந்து, நீங்கள் ஃபிசிக்கலாக லிங்க் விட்டுட்டு பின்னாடியாக வந்து அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு சென்ஸுக்கு இன்னொரு ஆர்கன் இருக்கு அவங்க கணக்கு பிரகாரம். நீங்கள் பார்க்குறது எப்படின்னா ஃபிசிக்கல் கண்ணு, அவங்க கணக்கு பிரகாரம் ஃபிசிக்கல் கண்ணு பின்னாடி வந்து இன்னொரு சென்ஸ் ஒரு ஆர்கன் இருக்கு, அது மூலம் தான் போகுது. அவங்க கணக்கு அங்கேருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? இப்போ வெளியே இப்போ வந்து இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணு என்ன, இப்போ கண்ணாடி நான் எடுத்துட்டான்னா எனக்கு பார்வை தெரியாது. புரியுதுங்களா? அது மாதிரி அவங்களுக்கு
இந்த கண்ணு பின்னாடி வந்து அந்த சூட்சும சரீரத்துக்கு இன்னொரு கண்ணு இருக்கு. அந்த லெவலுக்கு போனா தான் நமக்கு தெரியும், இப்ப இருந்து தெரியாது. ஆமாங்க, நம்ம இமேஜின் பண்ண முடியல. அது என்ன எப்படிதான் உணர்றாங்க, எப்படி அந்த சூக்ம உடல் அது எப்படி உணருது, அது பேசுது, இல்ல அது பாருங்க, ஐயாவே சொல்றாரு, எனக்கும் தெரியாது, போயிட்டு வந்தவங்க சொல்றாங்கன்னு நம்ம பேசுறாரு, அதை நம்பிக்கணும், அவ்வளவுதான். சரி. நான் போயிட்டு வந்தவங்க பார்த்துருக்காங்க சொல்றாங்க அப்படின்றாரு, நம்மளும் கேட்டுக்கணும். அதுல ஒன்றும் பெருசா இதுல ஒண்ணு கேட்டுக்கிறதுனால ஒன்றும் ஆமா ஆமா, ஆயிர பெருசா போறது இல்லை. நமக்கு நஷ்டமா? ஆமா, நஷ்டம் ஒண்ணு. இன்னைக்கு நல்ல டாபிக் ஐயா இது. நிறைய பேர் வரல, அவங்களா தவற விட்டாங்க. அதுதான் டாபிக் ஐயா. கொஞ்சம் ஜூஸ் கொஞ்சம் ஹெட்டிங் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா தெரியும். ஆமாங்க. இதுவும் 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 எல்லாம் ஒண்ணா பக்கம் பக்கமா இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாம், ஆனா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி. ஆமா ஆமா. நான் பார்த்தேன், இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நல்ல நல்ல பேசுவோம் டாபிக் தான் அப்படின்னு போட்டான். சரி, சக்திவேல் சார் ஏதாவது கேட்கணுமா, பேசணுமா? இருக்காரு, ஆனா பேசல அவரு. சரி, அப்படின்னா இதோட நம்ம வைண்ட் பண்ணிக்குவோம். வேற ஏதாவது சொல்றீங்களா, பாயிண்ட் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லைங்கய்யா, மற்ற நீங்களே கிளீனா விளக்கிட்டீங்க. ஓகே ஓகே, நன்றி. பகவத் தர்ஷன் குரூப் அந்த இது இருக்கு பாருங்க, நம்ம வெப்சைட் ஒர்க் ஆகாது. நான் அது ரெனியூ பண்றதுக்கு நல்லா துட்டு கேட்குறானுங்க. ஆமாம், அதை ரீமாடிஃபை பண்ணி துட்டு இல்லாமல் இதாக என்ன பண்ண முடியும் பார்க்குறாங்க. நான் $4,000 கேட்குறாங்க. $4,300 தமிழும் இங்கிலீஷும் சேர்த்து ஒரு 10,000 rupees ஆயிரும். என்னத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் அது செலவில்லாமல் ஏதாவது வேற மெத்தட் இருக்கான்னு கண்டுபிடிச்சி போடணும். எக்ஸ்பயர் ஆயிடுது, 2 வருஷம் ஆச்சு அதை போட்டு. 2 வருஷம் ஆச்சு. சரி, ப்ரோக்ராமுக்கு வந்திருந்த அனைத்து ஞானிகளுக்கும், ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருந்த அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி ஐயா, வணக்கம். இப்போ இத்துடன் முடித்துக் கொள்வோம். எண்டு பண்ணிடுறேன்.